என்ன குல்ஃபி இது? உன் ஆள் இவ்வளவு லேட் பண்ணுது. பங்க்சுவாலிட்டியே கிடையாதா? எப்பவுமே நான் தான் மேடம் மணிக்கணக்கா காத்துட்டு இருப்பேன். எப்பவும் ஜென்ஸ் தான் நமக்காக காத்துட்டு இருக்கணும். இதெல்லாம் தெரியாம நீ லவ் பண்ண, அதான் உன்னை டீல்ல விட பாக்குறான். சரி, நீ ஏன் கூடவே இருந்தா அந்த திருட்டு பூனை சேது நம்மள பார்க்காமலே எஸ்கேப் ஆயிடுவான். ஆள் அடையாளத்தை சொல்லிட்டு நீ மறைஞ்சுக்கோ. அவ வந்ததும் நீ வந்துடு. ஓகே மேடம். கருப்பு நேரமா கலையா இருப்பாரு, பைக்ல வருவாரு. அது போதும், அது போதும். மேடம். என்ன குல்ஃபி, ஏன் தயங்குற? பார்த்து பேசுங்க மேடம். பார்த்து தான் நான் பேசுவேன். யூ கோ மை சைல்ட். கருப்பா இருக்கான், களையா இருக்கான், பைக்ல வரா. இவன் தான் சேதுவா இருக்குமோ? ஆமா. பாப் கட்டிங்ல பார்க்ல ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கு. இதான் போன்ல பேசின ஜாக்குலின் டயானாவா இருக்குமோ? சரி, பார்க்கலாம். நம்மள கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. I am Jacqueline Diana. I am Sedu. Hello. Hello. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? No, just now. சொல்லுங்க, பானு எப்படி உங்களுக்கு தெரியும்? She is my customer. கஸ்டமரா? எதுல கஸ்டமர்? பியூட்டி பார்லர்ல கஸ்டமர். ஓஹோ, தெரிஞ்சிருந்தா நானும் உங்கள்கிட்ட கஸ்டமர் ஆயிருப்பேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல மேன். நான் சொல்றத கேளு. இப்பவே உன்னை என் பார்லருக்கு ஓனர் ஆக்குறேன். புரியலையே. You not understand? ஆமா. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாரு. ரம்யா? She is my assistant. எனக்கு பொண்ணு மாதிரி. என்ன மேன் கோபப்படுதோ? நீங்க பானுவை பத்தி பேசணும்னு சொன்னதுனால தான் அங்க வந்தேன். ரம்யா பத்தி பேசுறதா இருந்தா வந்திருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வேண்டாதெல்லாம் ஆயிட்டனா? இதே இடத்துல எத்தனை தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏய், இப்பவும் சொல்றேன், கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். எனக்கு என் பானு கூடவும், உனக்கு சம்படி எக்ஸ் கூடவும். என்ன மேன் பேசுற? அந்த எக்ஸ் கூட இவளுக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்தா உன்னை எதுக்காக மேன் லவ் பண்ணணும்? லவ் பண்ண எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? லவ் பண்றது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே. யார லவ் பண்ணாங்க? இந்த ரம்யாவை நீ லவ் பண்ணல? இல்ல. சேது. ஏய், என்ன பெருசா குரல் கொடுக்குற? நான் உன்னை லவ் பண்ணதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் வச்சிருக்கியா? அப்படியே இருந்தா கூட உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டமா? Look man, you shut up. You shut up. இத பாரு அவனே, இப்ப வேணா இவளை லவ் பண்ணலன்னு நீ எஸ்கேப் ஆயிடலாம். இன்னும் 10 நாள்ல அலறி அடிச்சுக்கிட்டு இவ கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்கல. I am not Jacqueline. ஆமா, இவங்க பெரிய ஜான்சி ராணி சபதம் விடுறாங்க. போவியா? இவங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறா கதைக்காகாது. வர்ற வைகாசி அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்திரு பூஜை முடிஞ்சதும் இவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சு ரம்யா கூட சேர்த்து வச்சிட வேண்டியதுதான். மூசா, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மூசா! மூசா! ஆளையே காணோம், குரல் மட்டும் வருது. ஏதாவது ஆபத்தா இருக்குமோ?
கடவுளே, கண்டுபிடிச்சிட்டாங்களே. என்னடா மூசா, நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம் என்ற அதிர்ச்சியாக இருக்கிறதா? விதிடா, நாங்க உங்களை கண்டுபிடிக்கணுங்கிறது விதி. மாறு வேஷத்துல மனுஷங்களை ஏமாத்திடலாம், ஆனா எங்களை ஏமாத்த முடியாது. சேட்டு வேஷம் போட்டுக்கிட்டு எங்ககிட்டயே நகையை வாங்கிக்கிட்டு எங்களுக்கே பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும்? போதும், நிறுத்துங்கள். வெட்டி பேச்சு எதற்கு? டேய் மூசா, அஞ்ஞான வாசத்தில் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவரையாவது எங்களில் யாராவது ஒருவர் பார்த்து விட்டாலும் மீண்டும் 13 வருடங்கள் பூலோக வாசமும் 1 வருடம் அஞ்ஞான வாசமும் அனுபவிக்க வேண்டும் என்பது உங்கள் விதி. மூசா, நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். இன்னும் 14 வருடங்கள் நீயும் உன் குடும்பத்தாரும் பூமியிலேயே காலத்தை கழியுங்கள். நாங்கள் வருகிறோம். என்னது இது? ஏன் இப்படி ஒரு கனவு? இந்த இக்கட்டான நேரத்துல இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த கெடுதலுக்கான அறிகுறி இது? ஒருவேளை மூசாக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ? மூசா, 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 மூசா. அம்மா, மூசா, என்னம்மா, ஏன் என்ன கூப்பிட்டீங்க? மூசா, மூசா. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது ஆபத்தா? எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லப்பா. உனக்கு எதுவும் ஆபத்தா? நீ நல்லா தானே இருக்க? என்னம்மா, ஏன் இப்படி கேக்குறீங்க? அது அது வந்து ஒன்றும் இல்லை. இல்லம்மா, சொல்லுங்க, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? எனக்கு ஏதாவது ஆபத்துன்னு உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, யாரும் வந்து எதுவும் சொல்லல. யாரும் வந்து எதுவுமே சொல்லலன்னா நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்களா? இல்லப்பா, ஒரு கனவு. என்ன கனவு? நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன். அப்ப நீ மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்க. நம்மள தேடிட்டு இருக்க பூதலோக அமைச்சர்கள் வந்து உன்னை சூழ்ந்துக்கிறாங்க. நீ அதிர்ச்சியா நிக்கிற. உன் முன்னாடி அவங்க கொக்கரிச்சு, அஞ்ஞான வாசத்துல இருக்கிற உன்னை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், நீயும் உன் குடும்பமும் இன்னும் 14 வருஷம் இந்த பூலோகத்திலே இருந்து தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாங்க. நீ என்ன பண்றன்னு தெரியாம அதிர்ச்சியா நிக்கிற. இப்படி ஒரு கனவு மூசா. என்ன மூசா, இந்த கனவால நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நீ என்னடானா சிரிக்கிற? அம்மா, நீங்க பயப்படுறதுல துளியும் அர்த்தம் இல்ல. விடிஞ்சா சர்வஜித் பித்ரு பூஜை செய்ய போறோம். இப்ப போய் நான் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கேன்னு சொல்றேன். இதுக்கு பயப்படுறதுல துளி கூட அர்த்தம் இல்லைன்னு சொல்றியே. அம்மா, கனவுங்கிறது நம்ம மனசுடைய அடித்தட்டு நினைவுகள். நாம எதை பத்தி தீவிரமா யோசிக்கிறோமோ, சிந்திக்கிறோமோ, கவலைப்படுறோமோ, அதுதான் நமக்கு கனவுகளா வரும். நீங்க சதா சர்வ காலமும் என்ன பத்தியும் எனக்கு என்ன ஆபத்து வருங்கிறத பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிறதால உங்களுக்கு இப்படி ஒரு கனவு வந்துருச்சு, அவ்வளவுதான்மா. இல்லப்பா, இப்படிப்பட்ட ஒரு கனவு எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அம்மா, இது நாள் வரைக்கும் வரலங்கிறதுக்காக இப்ப வந்த கனவு பழிக்கும்னு நினைச்சு பயப்படுறது முட்டாள்தனம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, பயப்படாம இருங்க. இல்ல மூசா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குது.
இது ஏதோ ஒரு கெடுதலுக்கு அறிகுறியா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா, அடுத்த வருஷம் முடிசூட்டி பூதலோகத்தை நான் ஆளணுங்கிறது விதி. அது உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படிமா கெடுதல் வரும்? சொல்லுங்கம்மா, உங்க கனவும் பயமும் அர்த்தமில்லாதது தானே? ஒரு வகையில அப்படிதான். இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மூசா. அம்மா, என்ன பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் கிளம்புறேன். பத்திரம்பா. சரி. இன்னும் சற்று நேரத்தில் பொழுது விடிய போகிறது. அந்த மூசாவின் கதை முடிய போகிறது. சர்வஜித்து பித்ரு பூஜையை செய்யும் இடத்தையும் செய்யும் நேரத்தையும் மிக மிக ரகசியமாக வைத்திருப்பதாக பூதச் சிறுவன் மூசா நம்பிக்கொண்டிருக்கிறான். கோடியக்கரை கடற்கரையிலே முக்கடலும் சங்கமிக்கும் இடத்திலே அஸ்தம நட்சத்திரமும் திரியோதசி திதியும் கூடி வரும் பொழுதிலே அவர்கள் சர்வஜித்து பித்ரு பூஜையை செய்ய போகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டதை அவர்கள் யாருமே அறிந்திருக்க மாட்டார்கள். ஆமா எஜமா, நீங்க எனக்கே சொல்லாம காத்த ரகசியம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அவங்க பூஜை போடும்போது நீங்க போய் அங்க நின்னீங்கன்னா அவங்க ஆடி அசந்து போயிடுவாங்க. இல்லை இல்லை, என்னை கண்டு ஓடி போய் விடுவார்கள். மண்டோரா, சிரித்தது போதும். அவையை கவனமாக பார்த்துக்கொள். நான் போய் மூசாவையும் அவனது குடும்பத்தாரையும் சிறைப்பிடித்து வருகிறேன். நீங்கள் சென்று வென்று வாருங்கள் எஜமான், அவையை நான் பார்த்துக் கொள்கிறேன். வருகிறேன் மண்டோரா, வருகிறேன். ஏ மூசா, என்ன பாடுபடுத்தின எல்லாத்துக்குமா சேர்த்து எங்க எஜமா வெப்பாடுற உனக்கு ஆப்பு. என்ன மூசா, சந்தோஷமா சர்வஜித் பித்ரு பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்துல ஏதோ சங்கடமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்மோட பங்காளிங்க நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சே தீருவோம்னு சபதம் எடுத்துட்டு இந்த பூஜைக்காக காத்திருக்கும் போது எப்படி தாத்தா சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க அன்னைக்கு பேசுறத பார்த்து நாம பூஜையில் இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயப்படுறியா மூசா? ஆமா பாட்டி. அட ஏப்பா, அவங்கள நேரா பார்த்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்பவே அவங்களால நம்மளை கண்டுபிடிக்க முடியல. அவங்களாவது இங்க வந்து நம்மளை கண்டுபிடிக்கிறதாவது. ஆமா மூசா, அவங்க எங்க இவ்வளவு தூரம் வர போறாங்க? நீ தைரியமா இருப்பா. அவங்க நம்மளை பாக்குறதுக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம். வாங்க. என்னமோ ஆளுக்கு இவங்க யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? எமகாதக பாவிங்களா இருக்கானுங்களே. இப்ப என்ன பண்றது மூசா? முதல்ல பேசுறத விடுங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அரசே, என்ன? உங்கள் பத்ம வியூகத்தின் மீறி இந்த அலாவுதீன் குடும்பத்தார் சர்வசித்து பித்ரு பூஜை நடத்தவே முடியாது. நமது பார்வையிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. ஆமரசே, இந்த முறை அவர்கள் பிடிக்கப்படுவது உறுதியாகிவிட்டது. இந்த நொடியே அவர்களின் தண்டனை காலம்
மேலும் 14 ஆண்டுகள் நீடிக்கப்பட்டு விட்டது போன்ற உணர்வு. என்னது கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? எதுக்கு சந்தேகம்? போய் கேட்டு வந்துட வேண்டியதானே. 2 பேர் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரி சரி, கற்பனையில் சந்தோஷப்பட்டது போதும். முதலில் அலாவுதீன் குடும்பத்தாரை கண்டுபிடித்து நமது திட்டத்தை செயல்படுத்த தயாராகுங்கள். உத்தரவு அரசே. நீங்கள் கூறியது போல அவர்கள் இந்த 4 கடற்கரைகளில் ஏதாவது ஒன்றில்தான் இந்த சர்வஜித் பித்ரு பூஜையை செய்தாக வேண்டும். தங்களின் வியூகப்படி நம் 4வரும் ஆளுக்கு ஒருவராக 4 கடற்கரைகளில் நிற்போம். முதலில் இந்த கோடிய கரையில் நிற்பது யார்? இங்கே நமது ரசூல் நிற்கட்டும். உத்தரவு அரசே. ரசூல், ஜாக்கிரதை. அலாவுதீன் குடும்பத்தாரை கண்டவுடனே எனக்கு குரல் கொடு. அப்படியே ஆகட்டும் அரசே. நாம் 3வரும் கிளம்புவோம். இந்த தடியனை காவலுக்கு வச்சுட்டு போயிட்டாங்களே, நாம எப்படிப்பா பூஜையை ஆரம்பிக்கிறது? ஆரம்பிக்கலாம் பாட்டி, அதுக்கு வழி இருக்கு. இளமூசா, பூஜையை குறிச்ச நேரத்துல துவாதிசி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சாகணும். அதுக்கு என்ன நேரம் இருக்கு தாத்தா, நடத்திடலாம், கவலைப்படாதீங்க. இப்ப நான் அமைச்சர்களை திசை திருப்பறதுக்காக சில வேலைகளை செஞ்சுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க யாரும் வெளியே வந்து இந்த மலை மூழ்கி மகாதேவன் கண்ணில் படாதீங்க. ஜாக்கிரதை.